ஹாய் வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா நத்திங் போன் ஒன்று வெடிச்சு சிதறி இருக்கு. அது என்ன நடந்துச்சுன்றதை தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம Xiaomi தரப்புல இருந்து ஒரு சொந்த ப்ராசஸரை வச்சு ஓன் ப்ராசஸர் வச்சு ஒரு போனை லான்ச் பண்ண போறாங்க. அதோட டீடைல் கிடைச்சிருக்கு. அது எப்போ லான்ச் பண்ண போறாங்கன்றது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம நத்திங்கோட அடுத்த ஃபிளாக்ஷிப் போனான நத்திங் 3 எப்போ லான்ச் பண்ண போறாங்கன்ற டீடைல் கிடைச்சிருக்கு. அதையும் தெரிஞ்சுக்கலாம். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இதே போல இன்ட்ரெஸ்ட் டெக் ரிலேட்டட் தொடர்ந்து பார்க்க இந்த வீடியோ உங்களோட Facebook, Twitter, Instagramல ஷேர் பண்ணி விட்டுட்டு நம்மளை டேக் பண்ணி விட்டுட்டு தொடர்ந்து பாருங்க. நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடிய டெக் இன்ஃபர்மேஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா நத்திங் போன் 3 வந்து லான்ச் பண்ண போறாங்க. அது எப்படி தெரிஞ்சுக்கலாம், அது எப்படி ரிவ்யூல ஆனிச்சுன்னு தெரிஞ்சுக்கலாம். நத்திங் வந்து இப்போதான் 2 போன் லான்ச் பண்ணாங்க, 3A and 3 Pro. இப்போ மட்டும் இல்லாம அதுக்கப்புறம் இன்னொரு போன் லான்ச் பண்ண போறாங்க. அவங்களோட சப் பிராண்டான CMF ல இருந்து ஒரு CMF Phone 2 Pro லான்ச் பண்ண போறாங்க. அதோட டீடைல் ஒன்னொன்னா ரிவ்யூல ஆயிட்டு இருக்கு. நம்மளும் அப்டேட் பண்ணிட்டே இருக்கிறோம். இப்போ வந்து நத்திங் வந்து அவங்களோட போன் 3A எப்போ லான்ச் பண்ண போறாங்கன்றது சொல்லியிருக்காங்க. அதாவது என்ன நடந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா ட்விட்டர்ல ஆஸ்க் நத்திங் ஒரு போஸ்ட் போடுறாங்க. நத்திங்கை பத்தி எது வேணும் கேள்வி கேளுங்க அப்படின்ற மாதிரி. அதுக்கு வந்து நத்திங் பத்தி ஒரு ஃபேன் சொல்றது கேட்டிருக்காரு. நத்திங் போன் 3 எப்போ வரும்ன்றது. அதுக்கு வந்து நத்திங்கோட கால் பாய் என்ன சொல்லியிருக்காருன்னு கேட்டீங்கன்னா நத்திங் கால் பாய் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு கேட்டீங்கன்னா இவர் வந்து நத்திங்கை பத்தி சொல்லியிருக்காரு. நத்திங் போன் 3 வந்து குவார்டர் 3ல வரும்ன்ற மாதிரி கன்ஃபார்ம் ஆயிருக்கு. அந்த குவார்டர் 3 எப்போ வரப்போகுதுன்னு கேட்டீங்கன்னா அதாவது 7வது மாசத்துல இருந்து 9வது மாசத்துக்குள்ள இந்த இடைப்பட்ட காலத்துல நத்திங் போன் 3 லான்ச் பண்ண போறா அப்படின்ற மாதிரி இப்போதைக்கு டீல் கிடைச்சிருக்கு. நத்திங் போன் வச்சு நம்ம ரூமர் ஸ்பெக் என்னன்றது நம்ம வெப்சைட்ல கொடுத்துருக்கோம். அதுதான் இந்த ரூமர் ஸ்பெக். இதை போய் நம்ம வெப்சைட்ல லிங்க் கீழே கொடுக்குறேன். அதுல போய் நீங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்து என்ன பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா ஓப்போ தரப்பு வந்து ஒரு புது போனை இந்தியாவுக்கு லான்ச் பண்ண போறாங்க. அது என்னன்னு கேட்டீங்கன்னா A5 Pro லான்ச் அப்படின்றது தெரிஞ்சுங்க. A5 பாத்தீங்கன்னா குளோபல்ல வேற மாதிரி இருந்துச்சு. அதையும் நம்ம சேனல்ல வீடியோ போட்டிருந்தோம். இப்போ பாத்தீங்கன்னா இப்போ லான்ச் பண்ண இந்தியாவுக்காக லான்ச் பண்ண போற இந்த A5 இந்த மாதிரி செட்டப்ல இருக்க போகுதுன்ற மாதிரி ஓப்போ கன்ஃபர்மேஷன் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாம இது மெயினா எதை ஃபோக்கஸ் பண்ணி வருதுன்னு கேட்டீங்கன்னா டியூரபிலிட்டியை ஃபோக்கஸ் பண்ணி வருது. அதாவது IP69 கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம டேமேஜ் ப்ரூஃப் கொடுக்குறாங்க. 360 ஆம்பர் பாடி கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாம டிராப் ரெசிஸ்டன்ஸ் கூட கொடுத்தா உழுதா கூட உங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையும் இருக்காது. அதுக்கும் எக்கச்சக்கமான மல்டிபிள் டியூரபிலிட்டி சர்டிஃபிகேட் வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம மிலிட்டரி கிரேட் டியூரபிலிட்டி கூட இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதுல வந்து என்ன சொல்லியிருக்காங்க கேட்டீங்கன்னா மெயினா ஃபோக்கஸ் அதுக்காக பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு ரகடு போனா இருக்க போது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுல வந்து 5500 mAh பேட்டரி வரப்போது, 45 வாட் சூப்பர் ஒர்க் சார்ஜர் வரப்போது. அது மட்டும் இல்லாம இதுல வந்து இந்த ஸ்ட்ராங்கஸ்ட் அதாவது டஃபஸ்ட் போனா கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு மிலிட்டரி கிரேட் சர்டிஃபிகேட் கொண்டு டியூரபிலிட்டி போனா கொடுத்துருக்காங்க. நெட்வொர்க் இஷ்யூ வருமானு கேட்டீங்க. நெட்வொர்க் இஷ்யூ வராது. அதுக்காக ஒர்க் பண்ணிருக்காங்க. 200% நெட்வொர்க்கை பூஸ்ட் பண்ணி கொடுக்குற மாதிரி நெட்வொர்க் கனெக்டிவிட்டி ப்ராப்ளத்துக்காக அவாய்ட் பண்றதுக்காக நாங்க கொடுத்துருவோம் அப்படின்ற மாதிரி ஓப்போ தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க. ஓப்போ தரப்புல இந்த போனோட டீடைல் இப்போதைக்கு கிடைச்சிருக்கு. எப்போ லான்ச் பண்ண போறாங்கன்னு கேட்டீங்கன்னா ஏப்ரல் 24 இந்த மாசம் 24 லான்ச் பண்ண போறாங்கன்றத தெரிஞ்சுங்க. நம்ம அடுத்த பார்க்க போற டெக் இன்ஃபர்மேஷன் கேட்டீங்கன்னா இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். நத்திங் போன் ஒன்று வெடிச்சு சதறி இருக்கு. அது என்னன்றது தெரிஞ்சுக்கலாம். ஒரு யூடியூபர் வந்து இதை ரிவ்யூ பண்ணியிருக்காரு. நத்திங் போன் 2A வெடிச்சு சதறி இருக்கு. அந்த நத்திங் போன் 2A வெடிச்சு சதறினது மட்டும் இல்லாம அது எப்படி இருந்திருக்குன்றது தெரிஞ்சுக்கலாம். அது வந்து புகைச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி வீடியோ வெளியிட்டு இருக்காரு. நத்திங் போன் 2A வந்து அவர் இந்த போனே தயாரிச்சு எப்போதுன்னு கேட்டீங்கன்னா 2024 மார்ச் மாசம் தான் தயாரிச்சாங்க. இந்த போன் தயாரிச்சு மொத்தமே வந்து 13 மாசம் தான் ஆகுது. ஆனா இந்த போன் வாங்கினவருக்கு இன்னமும் வாரண்டி பீரியட் முடியல. ஏன்னா அவருக்கு சமீபத்தில் வாங்கியிருக்காரு. அப்படி வாங்கின ஒரு போனுக்கு அண்டர் வாரண்டியில இருக்கும் போதே நத்திங் 2A போனு வெடிச்சு சதறி இருக்கு. அதனால அவருக்கு வந்து பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. அதை ஒரு யூடியூபர் ரிவீல் பண்ணிருக்கு. அது மட்டும் இல்லாம நத்திங் வந்து இதை பத்தி ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. நத்திங் போன் எக்ஸ்ப்ளோட் ஆகுது டூரிங் கால் டைம்ல பார்த்து இருந்துங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நத்திங் கம்யூனிட்டி பேஜ்ல இருந்து வந்துச்சு. இந்த போஸ்ட் நம்ம கிளிக் பண்ணி பார்த்தா நத்திங் வந்து அந்த போஸ்ட்டை வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்கன்றது தெரிஞ்சுங்க. ஆனா வந்து இதை வந்து நீங்க எப்படி அவாய்ட் பண்ணணும்னு கேட்டீங்கன்னா டைரக்ட் சன்லைட்ல போனை யூஸ் பண்ணிட்டு வந்து சார்ஜ் போடுறத தவிர்க்கணும். அது மட்டும் இல்லாம டைரக்ட் சன்லைட்ல போனை யூஸ் பண்றது போது கேமராவே யூஸ் பண்ணும்போது அவாய்ட் பண்ணிடணும். எனக்கு போன் ஹீட் ஆகிற சமயத்தில் வந்து போனை யூஸ் பண்ணவே கூடாது. போனை முடிஞ்ச அளவுக்கு கூல் பண்ணணும். உங்கள்கிட்ட கூலர் இருந்துச்சுன்னா கூல் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா நீங்க ஃபேனுக்கு கிட்ட வச்சு போனை வந்து கண்டிப்பா கூல் பண்ணணும். ரொம்ப நேரம் கேமரா யூஸ் பண்ணா இந்த மாதிரி விஷயத்த பண்ணுங்க. அப்பதான் போன் வந்து எக்ஸ்ப்ளோர் ஆகுது, வெடிக்காது அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கிங்க. இதெல்லாம் ஒரு சின்ன டிப்ஸ் அப்படின்னு தெரிஞ்சுங்க. நம்ம அடுத்ததாக ஃபைனலாக பார்க்க போகிற விஷயம் கேட்டிங்கன்னா Xiaomi தரப்புலேருந்து ஒரு புதிய ஃபோனை அவங்களோட ஃப்ளாக்ஷிப் ஃபோன் சீரிஸில் வரப்போது. அது மட்டும் இல்லாமல் அவங்க ப்ராசரோட வச்சு வரப்போது ஓன் ப்ராசர் அப்படின்ற மாதிரி ரூமர் போயிட்டு இருக்கு. இப்போ அதோட ஸ்பெக்டில் கிடைச்சிருக்கு. அதுன்னு கேட்டிங்கன்னா Xiaomi 15s Pro. இந்த ப்ரோ ஃபோனில் என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் கொடுக்குறாங்கன்னு கேட்டிங்கன்னா Xiaomi 50s Pro ஃபோனை பொறுத்த வரைக்கும் அப் டு 16 GB RAM வரைக்கும் வரும். 6500 mAh கொண்ட பிக்கர் பேட்டரி வரப்போது. இதில் பார்த்தீங்கன்னா 6.73 inch கொண்ட குவாட் கர்வ்டு டிஸ்பிளே கொடுக்குறாங்க 2K ரெசல்யூஷனோட. அது மட்டும் இல்லாமல் இதில் 100 மெகா பிக்சல் கொண்ட மெயின் கேமரா இருக்க போது 50 MP அல்ட்ரா இருக்க
இருக்க போது, 50 MB டெலஃபோட்டா இருக்க போது அப்படின்ற மாதிரி இப்போதைக்கு டீடைல் கிடைச்சிருக்கு. இது வந்து கிட்டத்தட்ட 6500 mAh பேட்டரியோட 90 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட இருக்கு. இதோட ஹைலைட்டே என்னன்னா Xiaomi நிறுவனம் அவங்களோட ஓன் ப்ராசஸோட போக போறாங்க. இந்த ஓன் ப்ராசஸோட போகும்போது அது எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா MediaTek Dimensity 9400க்கு ஈக்குவலாகவும், அது மட்டும் இல்லாமல் Snapdragon 8 Gen 2க்கு CPU அளவுல பவர்ஃபுல்லாகவும் இருக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் அவங்க இந்த ஓன் ப்ராசஸோட வர போறது எப்படி இருக்க போகுதுன்றதை நம்ம ஆர்வமா எதிர்பார்த்துட்டு இருக்கோம். அதுவும் எப்போ லான்ச் பண்ண போறாங்கன்னு கேட்டீங்கன்னா இந்த மாசம் 24 லான்ச் பண்ண போறாங்கன்ற மாதிரி இப்போதைக்கு டீடைல் கிடைச்சிருக்கு. இதுதான் இன்னைக்கான டெக் இன்ஃபர்மேஷன். இதை பத்தி உங்களுடைய கருத்து கீழே உள்ள கமெண்ட்ஸ் பண்ணுங்க. இதே போல இன்ட்ரெஸ்டிங்கான டெக் இன்ஃபர்மேஷன் தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுங்க. என்ன பர்சனலா கான்டாக்ட் பண்ண நம்ம ட்விட்டருக்கு, இன்ஸ்டாகிராமுக்கு ஃபாலோ பண்ணி டிஎம் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ரீப்ளை வரும். அது மட்டும் இல்லாம இந்த வீடியோல சொல்ற எல்லாத்தோட ப்ராடக்ட் ஆஃபர் லிங்க் நம்ம வாட்ஸ்அப் சேனல்ல ஷேர் பண்ணிட்டு இருக்கோம். அதனால வாட்ஸ்அப் சேனல்ல ஃபாலோ பண்ணி வச்சுக்கீங்க. உங்களுக்கு ரியல் டைம் ஆஃபர்ஸ் அங்க கிடைச்சிடும். அது மட்டும் இல்லாம உடனுக்குடனே டெக் அப்டேட் தெரிஞ்சுக்க AK Value Tech.com ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு லேட்டஸ்ட் டெக் அப்டேட் தெரிஞ்சுக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.